உயரிய இடம் நிதி அமைச்சில் திரைசேரியில் $2.5 மில்லியன் இப்படி அக்கசால் திருடப்பட்டிருப்பது சாதாரண விஷயமா? இந்த விடயத்திலும் சரி, இப்பொழுது நிலக்கரி விஷயமும் சரி, 323 கண்டனம் சரி, இந்த விஷயமும் சரி, இப்படி எல்லாம் விடயங்களில் அரசாங்கம் ஃபெயில் என்று எதிர்த்தரப்பினர் கைகளை நீட்டுகிறார்கள் அரசாங்க பக்கம். NDB பேங்க்ல ஒரு சர்வ சாதாரணமாக உள்ளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு மேல அவர் அடிச்சிருந்தாங்க. ஒரு பேங்க் உள்ளுக்கு இருந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை போட்டு செஞ்சிருப்பாங்க. இது சர்வதேச ரீதியில் சர்வதேச மட்டத்தில் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மத்திய வங்கி. இங்கு மத்திய வங்கி கொள்ளை என்பதை 2.76 கோடி ரூபாய் கொள்ளை அடித்தது என்பதை விட மிக முக்கியமாக பேசப்படுகின்றது. விமல் வீரவன்சருடைய பேச்சாக இருக்கலாம், மற்ற ஏனையவர்களுடைய பேச்சாக இருக்கலாம். செயலாளர் தான் காரணம். அதாவது எங்களுடைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அரசியல் நியமனத்திலே நியமிக்கப்பட்ட ஜேவிபியினுடைய ஒருவர் அல்லது NVPயினுடைய ஒருவர் அவர்தான் செய்தார், அவரைத்தான் நீங்கள் நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுகிறார். பொறுப்பு கூற வேண்டிய அடிப்படையில் உண்மையிலேயே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர் பொறுப்பு கூற வேண்டியவர். அவர் குறித்து எந்த கோட்டாபே அரசாங்கத்திலே நியமிக்கப்பட்டவர்.